ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். ஆண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அதனால தான் மணமக்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டு விரும்புவது, கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில யாராவது குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை, இல்லைன்னா ஸ்டாலின், என்ற ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் 2 கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த குளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பயமும் இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பொறாமையும் இருக்கு உங்களுக்கெல்லாம். அதுதான் ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுட்டோம், மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம். எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்பெஷல்னா, ஒரு மாவட்டத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை நான் போவேன். ஆனா குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா, இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டா சேகர்பாபு விட மாட்டார். என்ன ஒரு லிஸ்டோட வந்துடுவாரு, பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அது வர்றதுக்கு முன்னாடி செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல. ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் ஆகிடக்கூடாது, அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாரு. அதில் ஒரு 10 பேராவது 10 பட்டியலாவது இருக்கும் நிச்சயமா. 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி தான் 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு இடத்துல கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாதான், கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும். ஆக 10 நாளைக்கு ஒரு முறை வந்தாதான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும். என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி, அல்ல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று, பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று, அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது அதுல எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்க தர வரவேற்பில் தான் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்ல, எப்போதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி உண்டு. அப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு எண்ணம் உண்டு.